ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இந்த நல்ல நாளிலே உங்கள் யாவரையும் நான் வாழ்த்துகிறேன். இந்த நாளின் தியானத்திற்கு என்று தெரிந்து கொள்ளப்பட்ட வேத பகுதி 2 சாமுவேல் 6ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம். 2 சாமுவேல் சாப்டர் 6 verse 11. கர்த்தருடைய பெட்டி கீத்தியனாகிய ஓபேத் ஏதோமின் வீட்டிலே 3 மாதம் இருக்கையில் கர்த்தர் ஓபேத் ஏதோமையும் அவன் வீட்டார் அனைவரையும் ஆசீர்வதித்தார். ஆமென். பிரியமானவர்களே, நான் வாசிக்க கேட்டதான இந்த வார்த்தையிலே கர்த்தருடைய பெட்டி, த ஆர்க் ஆஃப் த கவனன்ட், ஆர்க் ஆஃப் த லார்ட், அது எங்கே இருக்குது? த ஆர்க் ஆஃப் த லார்ட் ரிமைன்ட் இன் த ஹவுஸ் ஆஃப் ஓபேத் ஏதோம் ஃபார் 3 months. அண்ட் த லார்ட் பிளெஸ்ட் ஓபேத் ஏதோம் அண்ட் ஆல் இஸ் ஹவுஸ் ஹோல்டு. எல்லாத்தையும் ஆசீர்வதித்தார். 12ஆம் வசனத்தில் பார்க்கிறோம், The Lord has blessed the house of Obed-Edom and all that belongs to him. The Lord has blessed the house of Obed-Edom and all that belongs to him. எல்லாவற்றையும் தேவனுடைய பெட்டி நிமித்தம் கர்த்தர் ஓபேத் ஏதோமின் வீட்டையும் அவனுக்கு உண்டான எல்லாவற்றையும் ஆசீர்வதித்தார். சகல காரியங்களையும் ஆசீர்வதித்தார். இதை அறிந்த தாவீது என்ன செய்கிறார்? கர்த்தருடைய பெட்டியை ஓபேத் ஏதோமின் வீட்டிலிருந்து தாவீதின் நகரத்துக்கு மகிழ்ச்சியுடன் கொண்டு வருகிறார். இந்த கர்த்தருடைய பெட்டி நிமித்தம் இந்த வீடு இப்படி ஆசீர்வதிக்கப்பட்டதை தாவீது கேள்விப்பட்டு அந்த பெட்டியை எடுத்துகிட்டு வந்துடுறார். தாவீதின் நகரத்துக்கு எடுத்துகிட்டு வந்துடுறார். அவருக்கு என்னென்னா, நமக்கு வர வேண்டிய ஆசீர்வாதம், தேசத்துக்கு வர வேண்டிய ஆசீர்வாதம் ஒரு தனிப்பட்ட மனிதனுக்கு போயிருச்சே அப்படின்னு சொல்லி தாவீதுக்கு ஒரு பெரிய ஆச்சரியம். அதனால் ஓடி போய் அந்த பெட்டியை 3 மாதம் கழித்து எடுத்து கொண்டு வந்து விடுகிறார். அப்போது 3 மாதம் அந்த பெட்டி, கர்த்தருடைய பெட்டி ஓபேத் ஏதோம் வீட்டில் இருந்த நாள் அளவும் கர்த்தர் ஓபேத் ஏதோமையும் அவன் வீட்டாரையும் அவனுக்கு உண்டான எல்லாவற்றையும் ஆசீர்வதித்தார் என்று பார்க்கிறோம். அப்போது அந்த உடன்படிக்கை பெட்டி என்பது இன்றைக்கு அது என்ன என்று சொல்லி நம்ம ஒருவேளை கேட்கலாம். அது வேற ஒன்றும் இல்லை, பிரசன்ஸ் ஆஃப் காட், தேவ பிரசன்னம். யாருடைய வீட்டில், யாருடைய குடும்பத்தில், யாருடைய சபையில் தேவ பிரசன்னம் இருக்குதோ அங்கே எல்லாமே கர்த்தர் ராஜரீகம் செய்கிறார், கர்த்தர் ஆளுகை செய்கிறார். அந்த இடத்துல கர்த்தர் எல்லாவற்றுக்கும் மேலாக அவர்களையும் அவர்கள் வீட்டாரையும் அவர்களுக்கு உண்டான எல்லாவற்றையும் தேவன் ஆசீர்வதிக்கிறார் என்பதுதான் உண்மை. இந்த இடத்துல நம்ம பார்க்கும்போது ஓபேத் ஏதோமுடைய வீட்டில் 3 மாதம்தான் இருந்துச்சு, ஜஸ்ட் 3 months. ஆனால் அபினதாபுடைய வீட்டில் 1 சாமுவேல் 7ஆம் அதிகாரம் 1 சாமுவேல் சாப்டர் 7 verses 1 and 2, அப்படியே கீரியாத் யாரீமின் மனுஷர் வந்து கர்த்தருடைய பெட்டியை எடுத்து மேட்டின் மேல் இருக்கிற அபினதாபின் வீட்டிலே கொண்டு வந்து வைத்து என்று நாம் பார்க்கிறோம். அபினதாபுடைய வீட்டில் they brought it into the house of அபினதாப் on the hill. அபினதாபுடைய வீட்டிலே அந்த பெட்டி, அந்த அபினதாபுடைய வீட்டிலே எத்தனை நாட்கள் இருந்தது என்று பார்க்கும்போது, பெட்டி கீரியாத் யாரீமிலிருந்து அநேக நாள் தங்கியிருந்தது. 20 வருஷம் அங்கே இருந்தது என்று பார்க்கிறோம். 20 years. It was there for 20 years. அந்த இடத்துல அபினதாபுடைய வீட்டில் 20 வருஷம், பட் நோ blessings. அந்த இடத்துல பார்க்கும்போது ஓபேத் ஏதோம் வீட்டை ஆசீர்வதித்ததை போல தேவன் அபினதாபுடைய வீட்டை ஆசீர்வதிக்க முடியவில்லை. சில நேரங்களிலே, சில குடும்பங்களிலே இது போல தான் தேவன் இருக்கிறார், கர்த்தர் பிரசன்னராக இருக்கிறார். ஆனால் கர்த்தரால் அவர்களை ஆசீர்வதிக்க முடியல. எப்படி இந்த அபினதா வீட்டில் 20 வருஷம் பெட்டி இருந்தும் அங்கே ஒரு பெரிய ஆசீர்வாதம் உண்டான மாதிரி தெரியல. அதை குறித்து எந்த வசனமும் இல்லை. ஆனால் ஓபேத் ஏதோம் வீட்டில் ஜஸ்ட் 3 months, ஆனால் abundant blessings, அபரித விதமான ஆசீர்வாதங்களை தேவன் தந்தருளினார் என்று பார்க்கிறோம். அப்போ என்ன புரிந்து கொள்கிறோம்னா,
இந்த இடத்துல ஓபேத்ஏதோம் கர்த்தர் அவனை ஆசீர்வதிப்பதற்கு பாத்திரவனாய் நடந்து கொண்டான். He walked worthy. ஓபேத்ஏதோம் walked worthy for the blessings. அந்த ஆசீர்வாதத்திற்கு தகுதி உள்ளவனாக அவன் மாறினான் என்று பார்க்கிறோம். நீதிமொழிகளின் புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 33ஆம் வசனத்தில் பாருங்க, யாருடைய வீட்டை கர்த்தர் ஆசீர்வதிக்கிறாரா? துன்மார்க்கருடைய வீட்டிலே கர்த்தரின் சாபம் இருக்கிறது. Proverbs chapter 3 verse 33. துன்மார்க்கனுடைய வீட்டிலே கர்த்தரின் சாபம் இருக்கிறது, நீதிமான்களுடைய வாசஸ்தலத்தையோ அவர் ஆசீர்வதிக்கிறார். அப்போ ஓபேத்ஏதோமுடைய வீட்டை ஆசீர்வதித்தார் என்றால் என்ன அர்த்தம்? அது நீதிமானுடைய வீடு. அந்த இடத்துல God was pleased to bless him. தேவன் அந்த இடத்துல அவர் பிரியமுள்ளவராய் இருந்தார். அவர் அந்த இடத்துல ஆசீர்வதிப்பதற்கு அது அவருக்கு பிரியமாய் இருந்தது. இஸ்ரவேலை ஆசீர்வதிப்பதே தேவனுக்கு பிரியம் என்று நாம் வேதத்தில் வாசிக்கிறது போல, இந்த இடத்துல ஓபேத்ஏதோமுடைய வீட்டை ஆசீர்வதிப்பதற்கு தேவன் பிரியமுள்ளவராக இருந்தார். தர்மியான இந்த நல்ல நாளில் கூட எவ்வளோ வருஷம் நம்மலாம் கிறிஸ்தவர்களாக இருக்கிறோம், எவ்வளோ வருஷம் இயேசு நம்மோடு இருக்கிறாருன்றது கிடையாது. ஓபேத்ஏதோமை போல நம்மோடு சில நாட்கள் ஆண்டவர் இருந்தாலும் அந்த நாட்களெல்லாம் ஆசீர்வாதத்தின் நாட்களாக அது விளங்க வேண்டும். சிலர் பார்க்குறோம் 20 வருஷம் விசுவாசி, 30 வருஷம் விசுவாசி, ஆனால் அவங்க வாழ்க்கையில் ஆசீர்வாதமே இல்லை. பெட்டி இருக்குது, அபினதாபி வீட்டில் பெட்டி இருக்குது, 20 years 20 வருஷம் இருந்துச்சு, ஆனால் ஒரு ஆசீர்வாதமும் இல்லை. இங்கே just 3 months, ஆனால் இந்த இடத்துல நிறைவான ஆசீர்வாதத்தை தேவன் தந்தருளி இந்த குடும்பத்தை ஆசீர்வதித்தார். இந்த அருமையான இந்த நல்ல நாளில் கூட உங்களுடைய வீடும் ஓபேத்ஏதோமுடைய வீட்டைப் போல தேவன் உங்கள் நடுவிலே இருந்து உங்களை ஆசீர்வதிக்கும்படி உங்களுக்காக நான் வேண்டிக் கொள்கிறேன். இந்த வசனத்தை கேட்ட பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் கர்த்தர் தாமே ஆசீர்வதித்து காப்பாராக. God bless you all. அமேன், அமேன். நாம் ஜெபிப்போம். எங்கள் அதிகமாய் நேசிக்கிறதான எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, கர்த்தருடைய பெட்டி கேத்தியனாகிய ஓபேத்ஏதோமின் வீட்டிலே 3 மாதம் இருக்கையில் கர்த்தர் ஓபேத்ஏதோமையும் அவன் வீட்டார் அனைவரையும் ஆசீர்வதித்தார். இந்த வார்த்தையின்படியாக ஆண்டவரே, இந்த நாளிலே வசனம் கேட்ட பிள்ளைகளையும் நீர் ஆசீர்வதித்து காத்துக்கொள்ளும். தேவ கிருபைக்கு தாழ்த்துகிறேன். இயேசு கிறிஸ்துவின் வல்ல நாமத்தில் பிதாவே. ஆமேன், ஆமேன்.